எமோஷன் நம்ம லைஃப்ல நம்ம தெரியாம இருக்கிற ஒரு 10 செகண்ட் எமோஷனல் டெசிஷனால லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்லயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லயோ இல்லை நம்ம லைஃப்லயோ அந்த கோவத்துல இல்லை அந்த ஒரு விரக்தியில நம்ம இருக்கிற ஒரு 10 செகண்ட்ல ஒரு எமோஷனல் டெசிஷன் இருப்போம். அந்த டெசிஷன் தான் நம்ம லைஃப் லாங் நம்மள ரிக்ரெட் பண்ண வைக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு எடுத்தோம்னா நம்ம லைஃபே நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. லைக் கோவம், ஆங்கிரி, பயம், ஸ்ட்ரெஸ், சந்தோஷம், இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் எமோஷன். இந்த எமோஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை அது கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம நினச்ச மாதிரி கொண்டு போக முடியாது. ஸோ உங்கள் எமோஷனல் டெசிஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. இந்த ஒரு வீடியோவில் எமோஷன்னா என்ன, எப்படி நம்ம எமோஷனல் டெசிஷன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அண்ட் நம்ம எமோஷனல் டெசிஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த 3 விஷயத்தான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மறுபடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் எமோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எமோஷன்னா ஒரு ஃபீலிங் கிடையாது, நம்ம பிரெயினில் வர ஒரு சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷம், ஆங்கிரி, ஸ்ட்ரெஸ், பயம், கோவம், இது எல்லாமே ஒன் ஆஃப் தி எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. நம்ம லைஃப்ல வர ப்ராப்ளம் எல்லாமே நம்ம எமோஷனால வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. நம்ம லைஃப்ல வர ப்ராப்ளம் நம்ம எமோஷனால வரதில்ல. அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி நம்ம எமோஷனல் ரியாக்ட் பண்றோமோ அதை தொடர்ந்து தான் அந்த ப்ராப்ளமே வருது. ஸோ உங்கள் லைஃப்ல ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி திங்க் பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன டெசிஷன் உங்களை லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் எமோஷன். எமோஷனை நம்மளால ஏன் தெரியுமா கண்ட்ரோல் பண்ண முடியல? நான் சொல்ல போகிற இந்த 3 மெயின் விஷயமா தான் இருக்கும். நம்பர் 1, நம்ம டைரெக்டாக உடனே ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சண்டை வருது, ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சண்டை வருதுன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த எமோஷன்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க தெரியுமா? இதனால தான் நம்மளால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைமில் நம்ம அந்த சுச்சுவேஷன் என்ன மைண்ட் செட்டில் இருக்குமோ அப்போ ஒரு டெசிஷன் எடுத்துருவோம். பட் ஃபியூச்சரில் தெரியாமல் பண்ணிட்டோமோன்னு ரிக்ரெட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். செகண்ட் ஒன்று வந்து நம்ம பாஸ்ட்ல நடந்த தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சண்டையில இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப சண்டை வந்து பெரிய அளவுக்கு போவாங்க. ஏன் தெரியுமா? அது ஏன் அந்த எமோஷனை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. சண்டை வருதுன்னா அந்த எமோஷனை அவங்க வெளிப்படுத்திக்காம இருக்கிறதுனால அதை இவங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த எல்லா எமோஷன்ஸ் வந்து வேலையில வெடிக்கும். ஸோ இப்போ பெரிய ப்ராப்ளமும் வரும். ஸோ அதனால உங்கள் ரிலேஷன்ஷிப்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லையோ இல்லை உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு எமோஷன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்டான ப்ராப்பரான வேலை அதை வெளிப்படுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த எமோஷனை வெளிப்படுத்த விட்டுட்டோம்னா அது ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு சண்டையாக வந்து நிற்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே நம்பர் 3, லேக் ஆஃப் அவேர்னஸ். நம்ம அந்த எமோஷனலாக இருக்கிற நேரத்தில் என்ன திங்க் பண்ணிட்டு வந்து நமக்கே தெரியாது, என்ன பேசுகிறோம்னு தெரியாது. நிறைய பேர் பார்த்துருப்போம், அந்த எமோஷனில் நம்ம நிறைய பேசிடுவோம், நிறைய வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய விஷயம் பண்ணிடுவோம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்மளா எப்படி பண்ணணும், நம்மளே நம்ம வச்சு திங்க் பண்ணுவோம். இதுதான் ப்ராப்ளமே. நம்ம அந்த எமோஷன்ஸில் என்ன வேணாலும் பண்ணிடலாம். பட் ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி யோசிச்சு நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தினால தான் நம்மளால் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணவே நம்ம எமோஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிடிச்ச பர்சனை நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போது உங்கள் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஒரு 5 கோல்டன் ரூல் இருக்குது. அந்த ரூலை சொல்கிறேன், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. உங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இது ஹெல்ப் பண்ணி உங்களோட எமோஷனல் டெசிஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 1, 10 செகண்ட் ஸ்டாப். இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல கோவமாக இருக்கீங்கன்னா ஒரு 10 செகண்ட் யோசிங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், உங்கள் பிரெயினை திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம யோசிக்காமல் ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு பின்னாடி ரிக்ரெட் பண்ணுறதை விட இப்போ ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு அந்த இடத்துல டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது நல்ல விஷயம்ட்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா எமோஷனலாக இருக்கீங்கன்னா ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி உங்கள் பிரெயினை திங்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிரெயினில் ஒரு ஸ்டாப் கிடைக்கும், ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க உங்களுக்கு கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும், ப்ராப்பரான டெசிஷன் உங்களால் எடுக்க முடியும். அதே செகண்ட் திங் வந்து ப்ரீத்தை கவனிங்க. ஏன்னா நம்ம எமோஷனலாக இருக்கும்போது நம்மளோட ப்ரீத் வந்து ப்ராப்பராக இருக்காது. நம்ம ரொம்ப மூச்சு வாங்குவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கண்ணை மூடி உங்கள் ப்ரீத் கவனிங்க. உங்கள் ப்ரீத்தை நீங்கள் ப்ராப்பராக கவனித்து ப்ராப்பர் பண்ணிங்கனாவே உங்களோட பிரெயின்
ரிலாக்ஸ் ஆகும், நீங்கள் நார்மல் ஆவீங்க. அந்த இடத்துல உங்களால் ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் இருக்கனால நம்ம அந்த சுச்சுவேஷனை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் தவிர பின்னாடிலாம் யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாப் கொடுத்து உங்கள் ப்ரீத்தை கவனிக்கும் போது உங்கள் பிரெயின் நார்மலாகவும் எல்லாத்த பற்றி யோசிக்கும். அந்த மாதிரி யோசிக்கும்போது நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கான டெசிஷன் எடுக்காம ஓவராலான இந்த ப்ராப்ளத்துக்கான டெசிஷனை நம்ம எடுப்போம். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, ஆஸ்க் த கொஷின். உங்ககிட்ட நீங்களே ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு எமோஷனில் ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா இது நம்மளை ஃப்யூச்சரில் எந்த விதத்துலையும் பாதிக்குமா இல்லை எதுவுமே பாதிக்காதான்னு உங்ககிட்ட நீங்கள் ஒரு கொஷின் எடுத்துக்கங்க. லைஃப்பில் 90% பீப்புள் எமோஷனலாக டெசிஷன் எடுத்து ஃப்யூச்சரில் ரிக்ரெட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற டெசிஷன் அந்தப்போ அந்த சுச்சுவேஷனில் ஓகே கரெக்டாக தான் இருக்க மாதிரி நமக்கு தெரியும். பட் அதே ஃபியூச்சர் நீங்கள் போய் பார்த்தோம்னா தெரியாமல் எடுத்துட்டோமோன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஈவன் நான் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு கொஞ்சம் யோசிங்க. ஸோ இந்த நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சர் இதனால் எதாவது பாதிக்குமா, இல்லை இதெல்லாம் நம்ம எதாவது ஃபீல் பண்ணுவோமா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கனாவே உங்களோட டெசிஷன் ப்ராப்பராக இருக்கும். எமோஷ்னலாக உங்களால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டீங்க. நம்பர் 4, நீங்கள் இருக்க எமோஷனுக்கு ஒரு நேம் வைங்க. கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குல்ல, ஆனால் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இப்போ கோவமாக இருக்குன்னா ஓகே நான் கோவமாக இருக்கேன், இந்த டைமில் நான் இந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுத்தால் பின்னாடி நான் ஃபீல் பண்ணுவேன், அப்போது நான் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கக்கூடாது இந்த டைம்லன்ட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நேம் வச்சு நீங்கள் உங்களோட பிரெயினில் யோசிக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பரான டெசிஷன், நீங்கள் தப்பான டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்பர் 5, டிலே. ஒரு டெசிஷன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களை சடனாக எடுக்கும்போது டெசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிலே பண்ணுங்கள் உங்கள் டெசிஷனை. பிகாஸ் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம யோசிப்போம். நம்ம பிரெயின் அந்த சுச்சுவேஷனுக்கு யோசிக்கும், நம்ம பிரெயின் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ண அந்த மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு தான் யோசிக்கணும் தவிர கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்த பற்றியும் யோசிப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் தான் பார்ப்போம். பட் அதனால என்ன ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகும், இன்னும் நம்ம ரிக்ரெட் பண்ணுற திங்க் பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு எமோஷனாக ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு சடனாக டெசிஷன் எடுக்காமல் ஒரு 24 ஹவர்ஸ் கொடுங்க, டைம் கொடுங்க உங்களுக்கே. உங்களுக்கு டைம் கொடுத்து நல்லா யோசிங்க. அப்படி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கான ப்ராப்பரான டெசிஷன் உங்களால் எடுக்க முடியும். அந்த டிலே பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் உங்கள் பிரெயினில், ஓகே இந்த டெசிஷன் நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களோட எமோஷன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மறக்காமல் இந்த 5 ஸ்டெப் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ உங்கள் லைஃப்லேயோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா என் லைஃப்பில் நான் நிறைய எமோஷனல் டெசிஷனால் எனக்கு பிடிச்ச நிறைய பேர்த்த நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்கள அப்புறம் மிஸ் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நம்ம ஒரு 10 செகண்ட் யோசித்து நம்ம ப்ரீத் பண்ணிட்டு ப்ராப்பரான டெசிஷன் எடுத்தாவே நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் எமோஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நாங்கள் பார்க்குற எவரி ஸ்ட்ராங் பீப்புள் எமோஷனும் இல்லாதவங்க கிடையாது. எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறும்னு திங்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் எமோஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் எமோஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாவே உங்கள் லைஃப்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வர முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் கனெக்டடாக இருங்க. டாட்டா, பை பை.